Hi, hello friends, welcome to Aari Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது back chain stitch. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டிச்சஸா போட்டு பார்த்துட்டே வரோம். எல்லா ஸ்டிச்சையுமே போட்டு பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் friends. போட்டு பார்க்காதவங்க அந்த எல்லா ஸ்டிச்சையுமே போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. அதில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு இருக்கு. ஸோ அந்த செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் தான் பேக் செயின் ஸ்டிச்சில் வரும். ஸோ அது என்னங்கிறத இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் எப்பவும் போல் நாட் போட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் பஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஸ்டிச்சையுமே பேக் செயின் ஒரு சின்ன ஒரு பேக் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அதே மாதிரி இதில் ஒரு பேக் லாக் கொடுத்துக்கலாம். கொடுத்து எடுத்துட்டு எப்பவும் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், ஆனால் ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் அடுத்தது உடனே செயின் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதில் பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லாக்லேருந்து எடுக்கிற செயினை நம்ம ஏற்கனவே இன்னொரு செயின் போட்டிருக்கோம் பாருங்கள், இதுக்கும் உள்ள இந்த எட்ஜில் வச்சு ரிவர்ஸில் ஒரு லாக் ஸ்டிச் உள்ளே கொடுக்குறோம். இவ்வளோதான். இப்போ நம்ம கொடுத்த அந்த லாக் ஸ்டிச் வந்து இதில் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இதுதான் பேக் செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு செயின் எடுக்கிறோம், அதுக்கும் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த செயினோட எட்ஜில் இன்னொரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அந்த லாக் எடுத்த உடனே அதில் ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆயிரும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். ஒரு செயின் எடுக்கிறோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் ரிவர்ஸில் எடுத்து அந்த செயினுக்கு உள்ளே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செயின் எடுக்கிறோம், அதுக்கு பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயினுக்கு எட்ஜில் வச்சு ரிவர்ஸில் அந்த செயினுக்கு உள்ளே இன்னொரு லாக் எடுக்கிறோம். அவ்வளோதான். இனி இதே மாதிரி நம்ம போடலாம். எடுக்கிறோம், பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த பேக் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம நார்மலாக ஒரு நெக் டிசைன்லாம் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது என்ன மாடல் நம்ம ஏம் பண்ணியிருக்கோமோ அந்த மாடலை கொடுப்போம். அந்த மாடல் கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் வரும் இல்லைங்களா, அந்த ஃபினிஷிங் வர்ற இடத்துல நம்ம இந்த பேக் செயின் ஸ்டிச் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரிவர்ஸ் எடுத்து இதுக்குள்ளே எடுக்கிறோம், லாக் கொடுத்து ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் அந்த செயினுக்கும் உள்ள எட்ஜில் இன்னொரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதுதான் நமக்கு பேக் செயின் ஸ்டிச். இதில் நம்ம இன்பிட்வீனில் ஒரு பீடும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இப்படி போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் நம்ம பீட் கொடுத்து போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்படியே நம்ம இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற த்ரெட்டை ஏற்கனவே இருந்த அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளோடு எடுத்துருக்கோம். இப்போது நம்ம செகண்டாக எடுத்தோம் பாருங்கள், அந்த த்ரெட்டுக்கும் உள்ளால் ஃபஸ்ட் எடுத்த த்ரெட்டை பிக் பண்ணி இப்படி உள்ளே இழுக்கும்போது டைட்டாக கீழே இழுத்து இதை ரிலீஃப் பண்ணிடணும். அப்போ அந்த நாட் வந்து நமக்கு விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜரி த்ரெட்டில் பேக் செயின் ஸ்டிச் பேசிக்காக எப்படி போடுறதுங்கிறத போட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் நம்ம இன்பிட்வீனில் ஒரு பீட் கொடுத்து பேக் செயின் ஸ்டிச்சை போட்டு பார்க்கலாம். டபுள் த்ரெட் பிக் பண்ணி வெளியில் எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு பேக் லாக் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஒரு லாங் செயின் பஞ்ச் பண்ணுறோம். அதிலிருந்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். இந்த லாக் ஸ்டிச்சிலேருந்து ரிவர்ஸ் எடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட செயினுக்குள்ளே மறுபடியும் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் எடுக்கிறோம்.
பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் எடுத்துட்டோம்னா நமக்கு பேக் செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிடும். அடுத்ததும் ஒரு லாங் செயின் போடணும். இப்போ இன் பிட்வீனில் ஒரு பீட் கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பீட் கொடுத்து பக்கத்தில் ஒரு பீடு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் எடுத்துக்கிறோம். அகெயின் ஒரு லாங் செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸில் நம்ம ஏற்கனவே போட்ட செயினுக்கு உள்ள எட்ஜில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் கொடுக்கும்போது கொஞ்சம் மைனூட்டாக நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ நம்ம பீட் கொடுக்க போகிறோம். ஒரு பீட் கொடுத்து அந்த பீடை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். நம்ம பீட் கொடுக்கலைன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுத்த லாங் செயின் கொடுத்துருப்போம். ஒரு லாங் செயின் எடுக்கிறோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட செயினுக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுலேருந்து எடுக்கிற அந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பீடை லோட் பண்ணுறோம். அந்த பீடை ஒட்டி டைட்டாக அதில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நார்மலாக அடுத்த செயின் போடுறோம். ஒரு லாக் ஸ்டிச், அந்த லாக் ஸ்டிச்சை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த செயினுக்குள்ளே வச்சு ஒரு லாக் ஸ்டிச். இதே ஃபார்மேட்டில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். எண்டு நாட் கொடுக்குறதுக்கு ஏற்கனவே இப்போ ஒரு செயின் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது பக்கமாக நீடியில் அதை ஒரு சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை பிக் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இப்போ நம்ம செகண்ட் எடுத்த அந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இருந்த அந்த லூப்பை பிக் பண்ணி இப்படி கீழே ஸ்லோவாக எடுத்துகிட்டு நம்ம நீடியில் எடுத்துகிட்டா போகிறோம், நாட் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.